இப்பொழுது மதிப்பிற்குரிய சீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார். ஐ டோன்ட் லைக், ஐ வாண்ட் அனதர் சப்ஜெக்ட். மோகன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்ல என்று நினைக்கின்றார் போலும். அவசியமில்லாத விஷயம் சொல்றாரோ அப்ப அவசியமானதே பேசட்டும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தமிழில் பேசியா, உள்ள தமிழே ஒழுங்கா வரல, புரியாத பாஷை கொண்டு வந்துட்டேன். வாட்ஸ் அ நாய்ஸ்? மோகன், இவர்களெல்லாம் தாய்மொழியை தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளிகள். தயவு செய்து தமிழிலே பேசு. தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கு உங்களிடத்திலே கதை பேச வரவில்லை. ஊரிலே வரவேற்பு கொடுக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கு வந்தேன். வந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லேபரர்ஸ் கூட்டமாக தெரிகிறது. பொதுவாக இம்மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். என் நண்பன் பாலு சொன்னான், மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் என்று, இப்படி வாழ்கிறார்கள் என்று. மேலை நாட்டு தொழிலாளிகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பிறந்தவர்கள். அவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். அவர்களுடைய தலைவிதி அப்படி. நீங்கள் இந்நாட்டிலே பிறந்தவர்கள், இப்படித்தான் வாழ்வீர்கள். உங்களுடைய தலைவிதி இப்படி. என்னை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று சிலர் உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்னவென்று யாராவது கூறினார்களா? அதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் எனக்கு பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்ஸ்.